வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இந்த புரட்டாசி மாதம் பிதுர் காரியங்களை செய்வதற்கு மிகவும் ஏற்ற ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதுவும் இந்த பௌர்ணமிக்கு மறுநாள் இந்த பிதுர் காரியமானது தொடங்குகிறது. நீங்கள் உங்களுடைய முன்னோர் வழிபாடுகளை செய்தீர்களேயானால் கண்டிப்பாக மீண்டும் உங்களுக்கு இது போன்ற தொந்தரவுகள் ஏற்படாது. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காதல் திருமணம், குழந்தையின்மை, படிப்பில் கவனமின்மை, இது எல்லாம் உங்களுக்கு வரும். எல்லா பிரச்சனைக்கும் காரணமே கடவுள் இல்லை, இந்த துர்மரணத்தினால் ஏற்படுகிற தோஷம்தான், பிதுர் சாபம். நீங்கள் முன்னோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்யாததினால் ஏற்படுவதுதான் இந்த சாபம் அப்படின்னு சொல்றாங்க. இது எத்தனாம் தேதி ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 18/9 புதன்கிழமை என்று தொடங்குகிறது. அன்றைய தினம் முதல் நீங்கள் தர்ப்பணம் செய்வதற்கு வசதி இருந்தால் செய்யுங்கள். உங்களுக்கு வசதி இல்லை என்றால் அன்றைய தினம் ஒரு தர்ப்பணம் செய்து கொள்ளுங்கள். ரிஷபராசி, இந்த ரிஷபராசிக்கு புரட்டாசி மாதத்தில் என்ன பலன்கள் கிடைக்கும், எந்த கடவுளை நீங்கள் வழிபாடு செய்தால் நன்றாக இருக்கும். இந்த மாதம் எப்படிங்கிறது மிக முக்கியமான மாதம். அதுவும் உங்களுக்கு ரொம்ப ஒரு ஜென்மத்தில் குரு இருக்கிறார். அப்படி இருந்தாலும் நிறைய நன்மைகளை இந்த மாதம் உங்களுக்கு அள்ளித்தர இருக்கிறார்கள். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். ஏன்னா ஜென்மத்துல குரு இருந்தாலும் ஒரு சில தொந்தரவுகள் உங்களுக்கு இருந்தாலும், வீட்டை விட்டு வெளில போயிடலாமா அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வந்தாலும், இந்த மாதத்தில் ஒரு சில நன்மைகளை உங்களுக்கு அள்ளித்தர இருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக உங்களுடைய சுக்கிரன் ஒரு நல்ல இடத்துல போய் உட்கார்ந்திருக்கிறார் கண்ணியில. இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு சூரியனோடு சேர்ந்து நிறைய நன்மைகளை செய்ய போகிறார். கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது இத்தனை மாதங்கள் இருந்த பிரச்சனைகளிலிருந்து விலகி ஒரு சில நன்மைகளோடு, போன மாசம் நிறைய சண்டை சச்சரவுலாம் பார்த்திருப்பீங்க, ஆவணி மாதம். இப்ப இந்த புரட்டாசி மாதத்துல பாத்தீங்கன்னா அதெல்லாம் தீர்ந்து உங்களுடைய சமையலை பாராட்டுகின்ற அளவிற்கு ஒற்றுமையாக 2 பேரும் வாழ்வார்கள். இந்த மாதத்தில் அரசாங்க தேர்வுகள், அந்த அரசாங்க தேர்வுகள் எழுதக்கூடியவர்கள் நல்ல விதமாக எழுதலாம். அதுல எந்த விதமான மாறுதல்களும் இல்லை. தாராளமா எழுதுங்க. அரசாங்க தேர்வு எழுதக்கூடியவர்கள், அரசு துறை சார்ந்த தேர்வு எழுதக்கூடியவர்கள் எல்லாம் இந்த மாதத்தில் எழுதினால் உங்களுக்கு வெற்றி என்பது கண்டிப்பாக உறுதியாகிவிடும். இந்த மாலையபட்சத்தில் வரக்கூடிய பரணி, அஷ்டமி, அமாவாசைக்கு முதல் நாள், அமாவாசை மறுநாள், இதை தெளிவா ஒரு வீடியோல சொல்லியிருக்கிறோம். இந்த வீடியோவும் உங்களுக்கு போடுவாங்க, அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இந்த நாட்களில் முடிந்த அளவு தர்ப்பணம் செய்வதற்கு பாருங்கள். ஏன்னா இந்த தர்ப்பணம் செய்தீர்களேயானால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்நாளில் ஏற்படும் ஒரு சில பிரச்சனைகள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாக இருக்கும். அதில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. அதோடு இந்த மாதத்தில் நிறைய நன்மைகள் நடைபெறக்கூடிய மாதமாக அமைகிறது. பணவரவும் அதிகமாக இருக்கும். அதில் எந்த விதமான குறைகளும் இருக்காது. அதோடு ஒரு சில வியாபாரிகள் நல்ல முதலீடு செய்து வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. திடீர் வருமானம், அதாவது வியாபாரிகளுக்கு ஒரு உயர்வான ஒரு மாதமாகவே இந்த மாதம் அமைந்துவிடும். திடீர் வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு.
அந்த வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், புதியதாக வியாபாரம் தொடங்குவதற்கும், அதுவும் குறிப்பா உணவகங்கள் நடத்தக்கூடியவர்கள், அன்னசாலா என்று சொல்லக்கூடிய உணவகங்கள் நடத்தக்கூடியவர்கள், திடீரென்று ஒரு கடை வைப்பதற்கோ இல்லை வேறு கடை வைப்பதற்கோ முடிவெடுத்து இந்த மாதத்தில் ஆயுத பூஜை என்று தொடங்குவதற்கு ஏற்பாடுகள் நடைபெறும். விஜயதசமி அன்று. அதுவும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம், கன்னியா மாதம் என்று சொல்லக்கூடிய புரட்டாசி மாதம் அமைகிறது. இந்த மாதத்தில் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், ஒரு நல்ல மாதமாக இருக்கிறது. எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. யாருக்கும் எந்தவித தொந்தரவும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. உங்களுடைய முன்னோர் கடன்கள், நீர்க்கடன்கள் அப்படிங்கிறத சரிவர செய்து வாருங்கள். ஏன்னா இந்த மாலைய பட்சத்தில் இதை சரிவர செய்து வந்தீர்களேயானால் கண்டிப்பாக வெற்றி என்பது உங்களுக்கு கிடைக்கும். திருமண தடை நீங்கி திருமணம் விரைவில் நடைபெறுவதற்கு இந்த மாதம் ஒரு முதல் மாதமாக அமைகிறது. குழந்தையின்மை அப்படிங்கிறதும் கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் குழந்தை தரக்கூடிய மாதம், வரம் தரக்கூடிய மாதமாகவே அமைகிறது. ஏன்னா நிறைய கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. அந்த சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு நீங்க எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய அவா. அதனால நீங்க இந்த தடையெல்லாம் உங்களுக்கு நீங்குகின்ற ஒரு மாதமாக அமைகிறது. ஏன்னா இந்த குரு பாத்தீங்கன்னா அடுத்தது மிதனராசிக்கு போறார். ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு போறார். அப்படி மிதனத்துக்கு போற பொழுது உங்களுக்கு இன்னும் நிறைய செல்வங்களை 2ஆம் இடம் லாபஸ்தானமாக அள்ளி கொடுக்க போகிறார். ஆகையினால இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்புடைய மாதமாகவே இருக்கிறது. கலைத்துறை சம்பந்தமாக இருக்கக்கூடியவர்கள், கலை சம்பந்தமாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் புதியதாக கதைத்தளம் அமைத்து அந்த கதைத்தளம் மூலமாக நீங்கள் வெற்றி அடைவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் ஒரு சிறப்புடைய மாதமாகவே அமைகிறது அனைவருக்குமே. இந்த மாதத்தில் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு சொன்னீங்கன்னா முருக கடவுளுக்கு வழிபாடு செய்யுங்கள். அதுவும் இந்த முருக கடவுள் பாலமுருகனாக இருக்க வேண்டும். மனைவி இல்லாமல் பாலமுருகனாக இருக்கக்கூடிய முருக கடவுளுக்கு சென்னிமலை முருகன், குறிப்பாக சென்னிமலை முருகனை வழிபாடு செய்தீர்களே என்றால் உங்களுடைய சொல் பலித்து நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. எல்லோரும் இன்புற்றிருக்க எல்லாம் வல்ல சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறோம். வணக்கம் நண்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார். இப்ப நாம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா புரட்டாசி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பத்தி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறேங்க. இந்த புரட்டாசி மாசம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிகழும் மங்களகரமான, அதாவது குரோதி வருடம் புரட்டாசி மாசம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலையில தாங்க பிறக்கப்படுது. அதுவும் பாத்தீங்க அப்படின்னா சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல கும்ப ராசியில கன்னி லக்னத்துல, அதாவது ராகு பகவானுடைய திசையில 315 டிகிரியில தான் இந்த புரட்டாசி மாசம் 1ஆம் தேதி பிறக்கப்படுதுங்க. அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்துல காலச்சக்கரத்தின் 2வது ராசியான ரிஷப ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் சாதகமா இருக்குமா அல்லது பாதகமா இருக்குமா, அதை பத்தி தான் இந்த காணொலியில பாக்குறேங்க. உங்க ராசியில குரு இருக்கிறார் பாத்தீங்களா, ஜென்ம குரு. பொதுவா பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க சனி பார்க்கும் இடத்துக்கு பலன் கொடுப்பார், ஆனா குரு வந்து இருக்கும் இடத்துக்கு பலன் கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் சொல்றேனுங்க, குரு வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் இடத்துக்கு கண்டிப்பா வளர்ச்சி கொடுக்க மாட்டார். ஏன்னா ஜென்மத்தில் வந்த குரு செருப்பால் அடிச்சாலும் போகாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ உங்க ராசியில் என்னைக்கு குரு வந்து உக்காந்தாரோ, கரெக்டா சொல்லணும்னா
மே மாசம் 1ஆம் தேதியிலிருந்து இந்த ஒரு 4.5 மாசம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரிஷப ராசிக்காரங்களுக்கு முதல்ல தடையானது என்னன்னா தொழில் தடை, அதாவது தொழில் முடக்கம். ரெண்டாவது பண கஷ்டம். அதை விட பாத்தீங்க அப்படின்னா வண்டி வாகனத்திலேயோ குடும்பத்துக்குள்ளார தொழில் ரீதியா பண விஷயத்துல தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத ஒரு சங்கடம் இந்த 4.5 மாசத்துல கண்டிப்பா 100% பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியில்லைன்றதுதான் ஒரு வகையான உண்மை. காரணம் என்னன்னா, என்னைக்கு உங்க ஜென்மத்துல வந்து உங்க ராசியில தான் இப்ப குரு உட்கார்ந்து இருக்கிறாருங்க. அப்ப உங்க ராசிக்கு என்னைக்கு குரு வந்து உட்கார்ந்தாரோ அதுல இருந்தே பாத்தீங்கன்னா எந்த யோசனை நினைச்சாலும் அட நாளைக்கு பார்த்துக்கலாம் போ, ஒரு அசால்ட்டத்தனம். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, கண்ணிருந்தும் குருடன் போல, காதிருந்தும் செவடன் போல, வாயிருந்தும் ஒரு ஊமையான வாழ்க்கை தான். சரிங்களா? பறக்க பறக்க பாடுபட்டு பட்ட கடனுக்கு வட்டி கட்ட முடியாத ஒரு நிலைமை தான் கிட்டத்தட்ட இந்த 4.5 மாசம். ஆனா மனசுல ஆசை நிறைய இருக்குது. ஆசை யாருக்குதான் இல்லை? ஒவ்வொரு மனுஷனுக்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இடம் வாங்குன்ற ஆசை, வீடு கட்டணுன்ற ஆசை, நமக்கு சரியான ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கணுன்ற ஒரு ஆசை, அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம அப்பா அம்மா பட்ட கஷ்டம் நம்ம படக்கூடாதுன்றது ஒரு ஆசை. இதை விட பாத்தீங்க அப்படின்னா காரு வண்டி இது போல ஏதோ ஒரு ஆசை ஒவ்வொரு மனுஷனுக்கு இருக்கதான் செய்யுது. ஆனா குரு வந்தாருனால நமக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஏமாற்றம் மட்டும்தான் இப்ப மிஞ்சி இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனா இதுல வந்து 100% பேர்னா அப்ப ஒரு 10% பேர் வந்து அவங்களுடைய ஜாதகம் நல்லா இருந்து சாதிச்சவங்களதான் இருக்கிறீங்களே தவிர, ஆனா பொதுவா பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை கிட்டத்தட்ட இந்த 4.5 மாத காலமாவே கண்டிப்பா முடக்கம் தான். தொழில் முடக்கம், பண கஷ்டம், கணவன் மனைவிக்குள்ளார தேவையில்லாத சங்கடம், சொந்த பந்தம். ஏன் அதை விட பாத்தீங்க அப்படின்னா நீங்க யாருக்கு கொடுத்து உதவி பண்ணனீங்களோ அவங்களே உங்களுக்கு இப்ப துரோகம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை தான் இப்ப உங்க நிலைமை. அப்ப இந்த நிலைமை எப்ப மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குரு வந்து பாத்தீங்கன்னா இப்ப அடுத்தது இதே இந்த புரட்டாசி மாசம் 29ஆம் தேதி குரு வந்து வக்ரம் ஆகிறார். அப்ப அந்த குரு வக்ரம் ஆகும் போது கண்டிப்பா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். குரு வந்து புரட்டாசி மாசம் 29ஆம் தேதியிலிருந்து, அதாவது வந்து புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, கிட்டத்தட்ட இந்த 4 மாசம் வக்கரத்துல போறாரு. அப்ப வக்கரத்துல போகும்போது அந்த உடைய நிலைமை கண்டிப்பா நல்லா இருக்கும். அப்ப உங்களுக்கு அடுத்த நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு வக்கரத்தை பத்தி சொல்றேங்க. அப்ப உங்களுக்கு நீங்க உள்ளது தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் குரு உங்க ஜென்மத்தில் இருக்கிறது 100% சரியில்லைன்றது மறுக்க முடியாத ஒரு உண்மை. சரிங்களா? அப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஆறுதலா நல்லா இருக்கக்கூடிய தருணம் எப்பன்னு கேட்டீங்கன்னா புரட்டாசி மாசம் 3ஆம் தேதி. ஏன் எதனால எந்த அடிப்படையை நீங்க சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான். இப்ப அந்த சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு 5வது வீட்டில் இருக்கிறாரு. 5ஆம் இடம் சொல்றது அதாவது புத்திரஸ்தானம். இன்னைக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இன்னைக்கு வந்து உங்க வீட்டுக்கு அதிபதி சுக்கிர பகவான். ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கும் இந்த 2 வீட்டுக்கும் அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் வந்து பாத்தீங்கன்னா நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. இப்ப எங்கன்னா கன்னி ராசியில போய் இன்னைக்கு நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைஞ்சு உட்கார்ந்துருக்கிறாரு. கிட்டத்தட்ட 1.5 மாசமாவே இங்க நீச்சமாகி உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறவர் என்ன பண்றாருன்னா, இந்த புரட்டாசி மாசம் 3ஆம் தேதி எந்த ஒரு சுக்கிர பயிற்சி ஆகிறார். அப்ப அந்த சுக்கிர பயிற்சி ஆகும்போது என்ன ஆகிறாருன்னா, அந்த கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு வந்துடுறாரு. அப்போ உங்க வீட்டுக்கு அதிபதி உங்க வீட்லயே வந்து உட்காந்துடுறாரு. அப்படி உட்காந்துட்டாருன்னா புரட்டாசி மாசம் 3ஆம் தேதியிலிருந்து புரட்டாசி மாசம் 28ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அவரு சொந்த வீட்டுல அவர் ஆட்சியா போய் உட்காந்துருவாரு. அப்படி உட்காரக்கூடிய தருணம் உங்களுக்கு ஓரளவுக்கு தொழில்ல கண்டிப்பா மாற்றம் நடக்கலாம். தொழில் மாற்றங்கள் நடக்கலாம். படிச்ச படிப்புக்கு உண்டான பலன்கள் கிடைக்கலாம். இல்ல எனக்கு இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேண்டாம், இல்ல என் வாழ்க்கை சரியில்லை, என் வாழ்க்கை இப்ப குழப்பமா இருக்குது, அப்ப அதாவது இந்த திருமண வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அந்த புரட்டாசி மாசம் 3ஆம் தேதியிலிருந்து புரட்டாசி மாசம் 28ஆம் தேதி வரைக்கும் கண்டிப்பா நல்லா இருக்கும். சரிங்களா? உங்க சுய ஜாதகத்தை பொறுத்து. ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து சுய ஜாதகத்திலேயே இதே மாதிரி இருந்துருச்சுன்னா டபுள் ப்ரமோஷன்ற மாதிரி கண்டிப்பா உங்களுக்கு டபுள் மடங்கா ஓரளவுக்கு நல்லது நடக்கும். இல்ல உங்க ஜாதகத்திலுமே இதே இந்த சுக்கிரன் போய் மறைமுகமா உட்கார்ந்து இருந்தாருன்னா, ஏன்னா சுக்கிரன் வந்து நீச்சம் அடைகிறது வந்து கன்னி ராசியில,
உச்சம் அடைகிறது வந்து பாத்தீங்கன்னா மீன ராசியில. இந்த 2 வீட்டுல இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு நல்லது பண்ண மாட்டார். 100% நமக்கு வந்து குழப்பங்கள் கொடுத்துருவார். எந்த ஒரு விஷயமும் நம்ம பண்ணலாமா நினைப்போம், ஆனா நம்மளால பண்ண முடியாது. ஆனா அதே மற்றவங்களுக்கு போய் நம்ம போனோம்னா அது நடக்காத காரியங்களோட கூட நமக்கு நடக்கும். ஏன்னா எப்படி பார்த்தாலுமே இந்த புரட்டாசி மாசம் இதுவரைக்கும் ரிஷப ராசிக்காரங்களுக்கு பாதகமா இருந்தது. ஒரு 4.5 மாசமா இருந்தீங்க, படாத பாடுபட்டுட்டீங்க. இதுல நிறைய பேருக்கு வண்டி வாகனத்திலேயோ தேவையில்லாத ஒரு விபத்தோ தேவையில்லாத நஷ்டமோ ஒரு கோர்ட்டோ போலீஸ் ஸ்டேஷன் பஞ்சாயத்துன்ற மாதிரி நிறைய அனுபவிக்க வேண்டியவங்களை கண்டிப்பா அனுபவிச்சிருப்பீங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாசம் 3ஆம் தேதிக்கு மேல உங்க ராசிக்கு அதிபதி உங்க அவர் ஆட்சியை வந்து உட்காந்துட்டாருன்னா கண்டிப்பா உங்களுக்கு தேவை என்ன அந்த தேவையை பூர்த்தி பண்ணி கொடுத்துருவார். இப்ப நீங்க ஒரு வீட்டுல வாடகை இருக்கிறீங்க, அந்த வீட்டுல சில பிரச்சனை இருக்குது, அந்த ஹவுஸ் ஓனர் வந்தாதான் அந்த வீடு சால்வ் பண்ணி தர முடியும், இருக்கிற பிரச்சனை அவர் செஞ்சு தர முடியும். அந்த மாதிரி உங்களுடைய வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன் உங்க வீட்டுல வந்து உட்காரும் பொழுது அப்போ உங்களுக்கு பண கஷ்டமா, அல்லது கடன் சுமையா, இல்ல குழந்தை பாக்கியம் இல்லையா, இல்ல திருமணம் நடக்கலையா, இல்ல நான் வெளிநாடு வந்துட்டு நான் கஷ்டப்படுறேன்னு சொல்றீங்களா, இல்ல நான் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ஒத்துமையா தான் இருக்கிறோம் ஆனா எங்களுக்குள்ள நிம்மதி இல்லைன்னு சொல்றீங்களா, இது போல உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை உங்களுக்கு பூர்த்தி பண்ணி கொடுத்துருவார். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் அதே 3ஆம் தேதியே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வீட்டுக்கு 2ஆம் வீட்டுக்கு அதிபதி. இப்ப பொதுவா 2வது வீடு தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு இடம்னு சொல்லலாம். ஏன்னா தனஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்வி ஸ்தானம். அப்போ உங்க வீட்டுக்கு 2வது வீட்டுக்கு அதிபதி யாரு? புதன் பகவான். இப்ப அந்த புதன் பகவான் எங்க இருக்கிறாருன்னா 4ஆம் வீட்டுல இப்ப சிம்ம ராசியில பகைய உட்கார்ந்து இருக்கிறாரு. குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி, தனஸ்தானத்துக்கு அதிபதி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 4வது வீட்டுல மாதிரி ஸ்தானத்துல சுகஸ்தானத்துல பகையாகி உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்படி உட்காரக்கூடிய இந்த ஒரு புதன் பகவான் வந்து அதே புரட்டாசி மாசம் 3ஆம் தேதி என்ன பண்றாருன்னா சிம்ம ராசியிலிருந்து தன்னோட சொந்த வீட்டுக்கு போயிடுவார். கன்னி ராசிக்கு ஆட்சியை உட்காந்துருவார். இந்த மாசம் 2 கிரக பயிற்சி ஆகுது. அதே ஒரே நாள் 3ஆம் தேதியே புதன் தன் சொந்த வீட்டுக்கு கன்னி ராசியில போய் ஒரு ஆட்சியை உட்கார்றாரு. அதே மாதிரி வந்து துலா ராசியில சுக்கிரன் போய் ஆட்சியை உட்கார்றாரு. அப்ப வந்து புதன் பகவான் 20ஆம் தேதி வரைக்கும் ஆட்சியா இருப்பாரு, சுக்கிர பகவான் 28ஆம் தேதி வரைக்கும் ஆட்சியா இருப்பார். அப்ப புதன் பகவான் வந்து உங்க வீட்டுக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதி. அவர் சொந்த வீட்டுல வராரு. 5ஆம் இடம்ன்றது என்ன? புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம். அப்ப உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி தான் சொந்த வீட்டுல உட்காரும் போது குழந்தை பாக்கியம் இல்லாத இருக்கிற அந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு அந்த டைம்ல குழந்தை பாக்கியம் நல்லா இருக்கும். ஏன்னா புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி அவர் தன் சொந்த வீட்டுல போய் உட்காரும் போது உங்களுக்கு என்ன தேவை அது ஓரளவுக்கு சரி பண்ணி கொடுத்துருவார். அப்ப 100% உங்களுக்கு இந்த புரட்டாசி மாசம் 3ஆம் தேதியில் இருந்து கண்டிப்பா நல்லா இருக்குன்னு சொல்றதுல மாற்றம் கிடையாது. கிட்டத்தட்ட சொல்லணும்னா 75% உங்களுக்கு அந்த குரு பகவான் வந்து ஜென்மத்துல உட்கார்ந்த நேரம் தான் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் நம்ம கண்டிப்பா அடிச்சு சொல்லலாம். சரிங்களா? எதுக்குமே உங்க சுய ஜாதகம் நல்லா இருக்கா அப்படின்றத கண்டிப்பா ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஆனா இருந்தாலும் ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்பயுமே கடவுள் நம்பிக்கை கண்டிப்பா ஜாஸ்தியா இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு உங்க ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் வந்து இருக்க வேண்டிய இடம் வந்து திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம், ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை போய் வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா, ஏன்னா இந்த புரட்டாசி மாசம் பெருமாளுக்கு உகந்த மாசம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பணக்கார கடவுள் யாருன்னா நம்ம பெருமாள் தான் சொல்லுவோம் இல்லைங்களா? திருப்பதி ஏழுமலையான் வெங்கடாச்சலபதினு சொல்லுவோம், பெருமாள் தான் வரும். அப்படி பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு அதிபதிக்கு உண்டான ஆலயம் பாத்தீங்கன்னாலும் திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை வணங்குறது ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஏதோ ஒரு தலைக்கு வந்த ஒரு சுமை தலப்பா கூட போச்சுன்னு சொல்ற மாதிரி. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3ஆம் தேதி வரைக்குமே எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோ அப்படின்ற ஒரு ஸ்தானத்துலதான் நீங்க இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட இந்த புரட்டாசி மாசம் 3ஆம் தேதி வரைக்குமே பாத்தீங்கன்னா நீங்க வந்து எப்படின்னா பல குழப்பத்துலதான் நீங்க கண்டிப்பா உங்க மைண்ட் வந்து மாறிட்டு இருக்கும். தொழில் மாறலாமா, இல்ல வீடு மாறலாமா, இல்ல நமக்கு என்ன செஞ்சா நல்லா இருக்கும், எந்த துறையில போனா நல்லா இருக்கும், ஏன் நமக்கு இவ்வளவு கஷ்டம், நாம கை காட்டுறவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்களே,
நம்ம பேச்சு கேட்கறவங்க நல்லா இருக்கிறாங்களே, நாம நல்லா இல்லையே, இது போல பல குழப்பங்கள் உங்களை நீங்களே கேட்டுக்குவீங்க. இதுக்கெல்லாம் சரியான ஒரு விடை வந்து பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு புரட்டாசி மாசம் 3ஆம் தேதிக்கு மேல, சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்பாங்க, எனக்கு வந்து சாமி எனக்கு குழந்தை பாக்கி எப்ப பிறக்கும், எனக்கு எப்ப வந்து கல்யாணம் நடக்கும் அப்படி கேட்பாங்க. அதெல்லாம் அவங்க ஜாதகத்துல இண்டிவிஜுவலா பார்த்தா மட்டும்தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர, ஒரு பொது பலனா நம்ம பார்த்துட்டு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் துல்லியமா சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ரிஷபராசியில பிறந்தவங்க இப்ப 60-70 வயசுல கூட இருக்கிறாங்க, ஏன் 100 வயசுல கூட இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இப்ப கல்யாணம் நடக்க நம்ம சொல்ல முடியுமா? பொதுவா பாத்தீங்கன்னா அவங்க வயசுல இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு என்ன திசை நடக்குது, புத்தி நடக்குது, அந்தரம் நடக்குது, கிரக கோச்சர பலன்கள் எப்படி, இதெல்லாம் பார்த்துக்கிட்டுதான் நம்ம ஒரு பலன் சொல்ல முடியுமா தவிர, வாயில் வர்ற வார்த்தைன்னு சொல்லிட்டு புரடாடி சுட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா நிச்சயமா நமக்கு வந்து பேர் கெட்டு போயிடும். சரிங்களா? நான் சொல்ற மாதிரி 100% கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி திருப்பதி போயிட்டு வாங்க, இல்லையா திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க, ரங்கநாத பெருமாளை வணங்கிட்டு வாங்க. மொத்தத்துல பெருமாளை வணங்குறது உங்க ராசிக்கு நல்லது. இந்த மாசத்துல கண்டிப்பா 3ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு ஓரளவுக்கு குடும்ப கஷ்டங்கள், ஏன்னா குடும்பம்னாவே சகலமா அதில் அடங்கிறது. மருந்து மாத்திரை செலவுகள், தொழில் சேர்ந்தது, திருமணம் சேர்ந்தது, புத்திர பாக்கியங்கள் சேர்ந்தது, கணவன் மனைவிக்குள்ள சங்கடம், பண பிரச்சனை, இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு சால்வ் ஆகிறதுக்கு ஒரு 3ஆம் தேதிக்கு மேல. ஏன்னா இப்ப உங்களோட வீட்டுக்கு அதிபதி போய் என்னைக்கு நீச்சம் ஆனாரோ, ராஜபங்கம் நீச்சம் ஆனாரோ, அதுல இருந்தே உங்களுக்கு பிரச்சனை தான். அதுக்கு முன்னாடி குரு வந்து என்னைக்கு உங்க ஜென்மத்துல உட்கார்ந்தாரோ அதுல இருந்து சரியில்லை. இது நீங்க இப்படின்றது உங்களுக்கு வந்து கண்டிப்பா நடந்ததா இல்லைன்றது நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய காலம் 3ஆம் தேதிக்கு மேல கண்டிப்பா நல்லா இருக்கும். அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க. சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஜோதிடம் நேர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது தவிர உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னோட காணொலி நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க. எல்லாமல்ல என் தாய் பிரத்யேகரா விஷ்ணுமாயனுடைய பரிபூர்ணமான ஆசை இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில் அமையும். அந்த வகையில் பார்க்கும்போது நாளும் கோளும் செய்வதை போல யாரும் செய்ய மாட்டார்கள் என்பது நம்முடைய மகான்களும் சித்தர்களும் சொன்ன வழி. அந்த வகையில் அந்த நாள் எது என்று பார்த்தால் மாதம் புரட்டாசி மாதம். புரட்டாசி தமிழ் மாதத்துக்கே ஒரு சிறப்பு உண்டு. காரணம் என்னென்னா, நம்முடைய வாழுங்காலத்தில் நம்ம புரிஞ்சிக்காத நம்முடைய முன்னோர்கள் உடலை விட்டு உயிர் நீத்து அவர்கள் பித்ருலோகத்திலிருந்து பூமியை நோக்கி நகர்ந்து வருகின்ற ஒரு அருமையான காலகட்டம் இந்த புரட்டாசி மாதம். அது மட்டும் கிடையாது, நவராத்திரியுடைய காலகட்டமும் இந்த காலகட்டம் தான். ஆக ஒரு அமானுஷ்யமான ஒரு அற்புதம் நிறைந்த மாதம் என்னோட புரட்டாசி மாதம். இதை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை 2, 3, 4, ரோகிணி, மிருகசீரிஷம் 1, 2 எவ்வாறு இருக்கும் என்று பார்த்தால் நற்பலன்களையே வழங்கக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம். இந்த புரட்டாசி மாதத்தில் 3 கிரகங்களுடைய பயிற்சியை பார்க்கலாம். குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் நல்ல மாற்றத்தை தரக்கூடியது. அதில் ஒன்று தான் சூரியன். சூரியனை பொறுத்த வரைக்கும் சிம்மராசியில் இருந்து கன்னிராசிக்கு பயிற்சியாகின்றார். அதே நேரம் சூரியனுடைய பார்வை சனி மீது படுவதனால ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றம் தெரியும். சனி பகவானுடைய எந்த பாதிப்பும் இல்லாத ஒரு அருமையான ஒரு காலகட்டம். சனி ஒரு நல்ல நிலையை நோக்கி நம்மை நகர்த்துகின்ற ஒரு சந்தர்ப்பத்தையும் சூரியன் சனி மீது படுகின்ற ஒரு காலகட்டம் நமக்கு அமைத்தது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய பயிற்சியும் இந்த காலகட்டம். கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த அந்யோன்ய பாதிப்புகள் குறைந்து ஒருவர் புரிந்து கொண்டு கணவன் மனைவி உறவு மட்டுமல்ல பெற்றோர்கள் மத்தியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து சகோதரிகளிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து நீண்ட நாட்கள் இழுத்தடித்த வம்பு வழக்குகள் எல்லாம் ஒரு நிலையை நோக்கி நகர்கிற ஒரு அருமையான சந்தர்ப்பம். கொஞ்சம் உடல்நிலையில் கவனமாக இருங்க. பதில் மேல் பூடையாக இருந்த ஒரு வாழ்வு நிலையான நிம்மதியான நிலத்தை நோக்கி நகர்த்துக்கிட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை செவ்வாய் அமைத்து தருவார். செவ்வாய் பயிற்சியும் இந்த காலகட்டம் தான். காரணம், மிதுன செவ்வாயாக ஒரு பலன் தருகின்றார். ஆக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் செவ்வாய் வருவாய். குறிப்பாக ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் 3 கிரகங்கள், கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், அதாவது பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன், கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனியும் அற்புதமாக இருப்பதனால நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சிறு சிறு விஷயங்களுக்கு கூட அதிக முயற்சி அலைச்சலோ ஏற்படத்தான் செய்யும். இருந்தாலும் இறுதி வெற்றி உங்களுக்கு தான்.
அதே நேரத்தில் சூரியனை பொறுத்தவரை நற்பலனை வாழ்கி வழங்குகிற ஒரு காலகட்டம். பதவி உயர்வு இதுவரை இருந்து வந்த கருத்து முதல்கள் அத்தனையும் படிப்படியாக மாறும். நல்ல வேலை அமைவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும். சிலருக்கெல்லாம் அரசு சார்ந்த வேலைகளை முயற்சி பண்ணுவதற்கு சரியான தருணம். கலத்திரக்காரர்கள் சுக்கிரனும் புதனும் அனுகூலமாக வலம் வருகின்ற ஒரு அற்புதமான மாதம் இந்த புரட்டாசி மாதம். குறிப்பாக புதிய வாய்ப்புகள் அதிக முயற்சியின்றே வரும். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். உங்களுடைய வெற்றிக்கு எது தடை, உங்கள் பிரச்சனைக்கு எது காரணம். தொடர்ந்து கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கவே எவ்வளவு சம்பாதிச்சாலும் மருத்துவ சார்ந்ததாக இருக்கே, கவலைப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். காரணம், அந்த சொன்ன அளவா புரட்டாசி மாதம், அதாவது 16ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி உங்களால் முடிந்த அந்த பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய சிரார்த்தம் சிரத்தையாக செஞ்சு பாருங்க. பித்ருக்குழு செய்ய வேண்டிய அந்த காரியங்களை செய்வீர்களானால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் யார் கைவிட்டாலும் வாழுகின்ற காலத்தில் புரிந்து கொள்ளாதவருடைய முன்னோர்கள் அந்த காலகட்டத்தில் நம்மை புரிந்து கொண்டு நமக்காக இறைவனிடம் போராடுவார்கள், நமக்காக இறைவனிடம் இறைஞ்சுவார்கள். அவருடைய பித்துக்குடைய ஆசையை மட்டும் ஒருவர் பெற்றுவிட்டாலே திருமணத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் தடைகளாக இருந்தாலும் படிப்படியாக மாறும். நிம்மதியான ஒரு வாழ்வு வாழ்வதற்கு நல்ல சந்தர்ப்பமான ஒரு மாதம் இந்த புரட்டாசி மாதம் ரிஷபராசி. பிடியதன் உருவுமை குலமிகு கரியோடு வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடம் கடி கணபதி வர அருளினி மன்கிட பரியுடன் பயன்வழி வளமுறைகிறேன். நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு செப்டம்பர் மாதம் 17ஆம் நாள் செவ்வாய்க்கிழமையும் சதுர்த்தி திதியும் சதய நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் புரட்டாசி மாதம் தமிழ் மாதம் பிறக்கின்றது. இம்மாதத்தின் முக்கிய நிகழ்வுகள்: புரட்டாசி மாதம் 11ஆம் நாள் சுக்கிர ஜெயந்தி. வெண்காந்த மலர், வெள்ளை மலர், வெள்ளைப்பட்டு, வெண்பட்டு உடுத்தி அவருக்கு பாலாபிஷேகம் பண்ணி பால் சாதம் கொடுத்து அவருடைய திருவடியை வணங்கி அவருக்கு அர்ச்சனை செய்து கொண்டால் எல்லா செல்வமும் நிறையப்படும். சுக்கிர ஜெயந்தி. அடுத்தது புரட்டாசி மாதம் 16ஆம் நாள் சர்வ மகாலய அமாவாசை. எத்தனையோ அமாவாசை தமிழ் மாதத்தில் வருகின்றது. ஆனால் மகாலய அமாவாசை மிக சிறப்பான அமாவாசை. மகாலய அமாவாசை மறந்தவனுக்கு மகாலய அமாவாசை, அதான் சர்வ மகாலய அமாவாசை. அந்த ஒரு அமாவாசைக்கு முன்னோர்களை நினைத்து சிரார்த்தனம் பண்ணி கொண்டால் நமக்குரிய பூர்வ ஜென்ம பலன் கூடும், தீயவை அகலும். மறந்துடாதீங்க. புரட்டாசி 25ஆம் தேதி மகா நவமி, ராமருடைய மகா நவமி. புரட்டாசி 26, 12, 24 சரஸ்வதி பூஜை, விஜயதசமி. ரிஷபராசி. வாக்கு, தனம், தானியம் 2ஆம் இடம். பாருங்க, 2ஆம் இடத்துக்கு உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. 2ஆம் இடத்தை கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ 2ஆம் இடத்துல தான் அந்த லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய இடம். லக்ஷ்மி வாசம் செய்யக்கூட 2ஆம் இடம். அதனால தான் 2ஆம் இடத்தை லட்சுமிக்கு ஸ்தானமாக கொடுத்துருக்காங்க. காலபுருஷனுக்கு 2ஆம் இடமாக கொடுத்துருக்காங்க. என்ன ராசிநாதன் இந்த மாதத்தில் நீச்சமாக இருக்காரு. நீச்சமானா நீச்சம்னா என்ன செய்யக்கூடாது? ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. நீச்சமாக இருக்கிறது நீச்ச பங்கு ராஜ யோகமாக வரலாம். அடுத்து புதன் வரப்போகிறாரு. ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. அப்போ ரிஷபராசி நேரில் உங்கள் ராசியில் குரு இருக்கார். அப்போ உங்கள் ராசியில் குரு இருக்கிறார். அப்போ குரு இருந்து உங்களுக்கு கண்டிப்பாக குரு இருக்கிறத பார்க்குற இடம் உங்களுக்கு பலனை கொடுக்கும்னு நம்ம எல்லாரும் ஜோசியரும் எல்லாரும் சொல்லுவோம். இருந்தாலும் சிவரவத்து சித்தர் குரு நல்லா இருந்தால் தானே கொடுக்க முடியும். குரு நல்லா இருக்கணும், ஸ்டாண்டிங்காக இருக்கும். அப்போ தான் நமக்கு பார்வை பக்காவாக இருக்கும். அப்போ உங்கள் ராசிலேயே குரு இருக்கிறார். நல்லா கேட்டுக்கணும். சுபக்கிரகம் தானே உங்கள் குரு. அசுர குரு, இவர் சுபகுரு தானே, தட்சிணாமூர்த்தி தானே, கெடுக்க மாட்டார். நல்ல சாரம் இல்லை, சாரவர் நல்ல சாரம் இல்லை. 3 சாரமே அற்புதமான சாரம். இதை நான் பலமுறை உங்களுக்கு அச்சடித்து சொல்லியிருக்கேன். கிருத்திகை 2, 3, 4, ரோகிணி, மிருகசீரிஷம் எல்லாமே நட்பு பெற்ற கிரகங்கள். எத்தனை சாரம் இருந்தாலும் நட்பு பெற்ற கிரகத்தில் சாரம் இருக்கும்போது அது தனி செல்வாக்கு உண்டு. நட்பு பெற்ற கிரகம் சாரம் இருக்கும்போது அது தனி மரியாதை உண்டு, மதிப்பு உண்டு. அதுக்கு நிறைய வாழ்த்துக்கள் உண்டு. அதுக்கு நிறைய நன்மைகள் நிறைய நன்மைகள் கிடைக்கும். அப்படிப்பட்ட ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு சிறப்பான உங்களுக்கு தொழில், உங்களுடைய ஜவுளி, உங்களுடைய வண்டி வாகனம், இனிப்பு சம்மந்தப்பட்டது, உயர் ஜவுளி,
உயர் ஜவுளி, அதே மாதிரி பெண்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும், பெண்கள் சம்பந்த அனைத்திலும், அடுத்து சினிமா, கலைத்துறை, நாட்டியம், நடனம், பாட்டு, இசை சம்பந்தப்பட்டது, எல்லா கலைகள் சம்பந்தப்பட்டது எல்லாத்துக்கும் சுக்கிரன் தான். ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன், தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான். தொடக்கூடாது. உங்கள் தொழில் தெரிஞ்சுக்கிட்டா அதுலேயே பார்க்கணும். அது மாதிரி ஜோசியர் என் ராசிக்கேற்ற தொழில் சொல்லுங்கன்னு கேட்குறீங்கள, அப்போ உங்கள் ராசிக்கேற்ற தொழில் நீங்கள் செய்யணும். மேக்ஸிமம் அப்படி பண்ணிக்கோங்க. கன்னிராசியாக இருப்பீங்க, நான் ரியல் எஸ்டேட் பண்ணுவீங்க. மேசராசியாக இருப்பீங்க, நான் கான்ட்ராக்ட் கமிஷன் எடுத்து நடத்தணும்னு சொல்லுவீங்க. முற்றிலும் தவறு. கொஞ்சம் கூட நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. அதே மாதிரி மிதுன ராசியாக இருப்பீங்க, நான் ரியல் எஸ்டேட், மிதுன ராசி ரியல் எஸ்டேட் பண்ணுவீங்க, தலைகீழ் ஆக்கி விட்டுருவோங்க. மிதுன ராசியை கன்னி ராசியெல்லாம் ரியல் எஸ்டேட் பார்க்கும்போது தலைகீழ் ஆக்கி விட்டுரும். அது உங்களுக்கு தசாபத்தி கொஞ்சம் ஏதாவது ஒத்துழைச்சா தான். இல்லையே நான் நல்லா இருந்தேனே என்னட்டே கேட்பாங்க, எல்லாம் நான் நல்லா இருந்தேனே, அந்த தசாபத்தி திரும்ப நான் மிதுன ராசி தாங்க சார், மிதுன ராசி தான் சுவாமிஜி, நல்லா தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ நல்லா இருப்பீங்க? அந்த தசாபத்தி வரையும் நல்லா இருப்பீங்க. பெர்மனண்ட் சொல்யூஷன் கிடைக்காது, அது முக்கியம். பெர்மனண்ட் சொல்யூஷன் உங்களுக்கு அது எப்போ கிடைக்கும்? உங்கள் ராசிக்கேற்ற தொழில் செய்யும் பொழுது ப்ராஃபிட்டை கொடுக்கும். உங்கள் தொழில் ராசிக்கேற்ற தொழில் செய்யும்போது நல்ல லாபத்தை, நல்ல பங்கு, நல்ல உயர்ந்த பெயரையே கொடுக்கும், நல்ல பெயரையே கொடுக்கும். ராசிக்கேற்ற தொழில்னு சொல்லி பெரிய சப்ஜெக்டே இருக்குது, பெரிய சப்ஜெக்ட் இருக்குது. 547 பக்கத்துக்கு பெரிய புக்கு போட்டிருக்காங்க எங்கள் குறிச்சு. ஆக உங்களுடைய ராசிக்கேற்ற தொழில் செய்ய ரிஷப ராசிக்கு நிறைய இருக்குது. சாதாரண தொழில் நடத்த மாட்டீங்க. பிஎம்டி கார் தான் வாங்கணும், ஆடி கார் தான் வாங்கணும், சாதாரணமாக இருக்கிற லேபரத்துக்குள்ள நீங்கள் போக மாட்டீங்க. அப்படிப்பட்ட ரிஷபராசி நேர்களுக்கு இந்த மாதம் அப்படியே மூவ் பண்ணி கொண்டு வந்துருங்க. குரு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காரு. ராசிநாதன் 5 உங்கள் குரு பார்க்குறாரு, ராசிநாதன் குரு பார்க்குறாரு, உங்கள் ராசிக்கு குரு பார்க்குறாரு. 7, 8, 9, 10 உங்கள் ராசிக்கு இல்லை, ரிஷபத்துக்கும் துலாமுக்கும் யோகத்தை செய்யக்கூடிய சனி வக்கரத்தில் இருக்கார். சனி உங்களுக்கு யூஸ். சனி கொஞ்சம் நற்பலனை கொடுப்பார். ஆனால் 15/10/2024 குரு வக்கரம் ரிஷபராசிக்கு மிக அபிரிதமான நன்மையை கொடுக்கும், மிக அபிரிதமான நன்மையை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. ஏன்னா ரிஷபராசிக்கு அதாவது நிகழ்வா சாதாரண நிலையில் உள்ள கோள்கள் மாறுதலாகி கொடுக்கக்கூடியதான் வக்கரம். அப்போ சாதாரணமாக இருக்கக்கூடிய குரு ரிஷபத்துக்கு பகை, ஆனால் வக்கரமாகும்போது அதை மாற்றி கொடுப்பார். அதனால ரிஷபராசிக்கு குரு வக்கரமாகும்போது மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. உங்களுடைய தசாபத்தியை பார்த்துக்கணும். அடுத்து ரிஷபராசி நேயர்களுக்கு கோ பூஜை நல்லா பண்ணுங்க, பசு சம்பந்தப்பட்ட பூஜை நல்லா பண்ணுங்க. அதே மாதிரி நந்தியை நல்லா வழிபாடு பண்ணுங்க. அதாவது பிரதோஷ வழிபாடு. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா, போன மாதத்தில் பார்த்தீங்கன்னா 2 பிரதோஷம், சனி பிரதோஷம், மகா பிரதோஷம், 2 மகா பிரதோஷம் வந்துருக்குது. அப்படிலாம் பயன்படுத்திக்கிட்டு சனி மகா பிரதோஷங்களை நல்ல முறையில் பயன்படுத்திக்கங்க. அதே மாதிரி பால் அவசியம் பண்ணுங்க, தேன் பண்ணுங்க. மாட்டுக்கு என்ன பிடிக்கும்? புல்லு பிடிக்கும். அப்போ அருகம்புல் போடுங்க, நந்திக்கு அருகம்புல் போடுங்க. நல்ல வெண்பட்ட ஆடை எடுத்து கொடுங்க, நல்ல அபிஷேகங்களை பண்ணுங்க. மாவு கொடுங்க, நல்ல சர்க்கரை மாவு பிடிஞ்சு கொடுங்க. அதே மாதிரி மாவு அபிஷேகம் கொடுங்க. இதெல்லாம் பண்ணுனா நிச்சயமாக உங்களுக்கு ரிஷபராசி நேயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இதில் மாற்றுக்கிறது அல்ல, நிச்சயமாக அது கண்டிப்பாக கொடுக்கும். ரிஷபராசி நேயர்களுக்கு இது ஒரு நல்ல, இந்த மாதத்தில் நல்லா பயன்படுத்திக்கணும். குரு இருக்கிறான்னு சொல்லி பயப்படாதீங்க, நல்லா பயன்படுத்திக்கங்க. அதில் மாற்று கருத்து அல்ல. மறுபடியும் சொல்கிறேன், மாவு நல்லா கொடுங்க, பிரதோஷ வழிபாடு நல்லா பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய எம்பளமே ரிஷபம். இதை பண்ணிட்டு வந்தால் இந்த மாதத்தை நிச்சயமாக அப்படி ஓட்டிடலாம்.